நாயகத்துடைய பேத்தி எஜமானிமா ஃபாத்திமா நாயகத்துடைய மூத்த சகோதரியுடைய மகளை ஃபாத்திமா நாயகத்துடைய உத்தரவுப்படி அலி அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செஞ்சாங்க. அவங்க பேர் என்ன? உமாமா ரலியல்லாஹு அன்ஹா. நாம் ஏன் ஷியாக்களை எதிர்க்கிறோம்? ஷியாக்கள் அலி நாயகம் சித்திக் நாயகத்தோட என்ன பிணங்கி இருந்தாங்கன்னு சொல்றான். பிணங்கி இருந்தா சித்திக் நாயகத்தை பேர பிள்ளைக்கு வைக்குவாங்களா அபூபக்கர்னு சொல்லி? அகில உலகத்துக்கு மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ் எங்களுக்கும் குலஃபாய் ராஷிதீன்கள் எந்த விதமான பிணக்கமும் கிடையாது. மாஷா நல்ல மஹப்பத்து சௌஜன்யம் இருக்கு. எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் அவங்க பேரெல்லாம் என் பிள்ளைக்கு நான் வச்சிருக்கிறேன். மாஷா அபூபக்கர் பின் அலி, உமர் பின் அலி, உஸ்மான் பின் அலி. खानवादाय मुस्तफा करीम सल्लल्लाहु अलैहि वसल्லம் மதீனத்துல் முகத்தஸ்ல இருந்து மாஷா அல்லாஹ் புறப்படுறாங்க. மாஷா அல்லாஹ் அப்படி புறப்படும் பொழுது கூஃபாவுல இருந்து மாஷா அல்லாஹ் 40,000 பேருக்கு மேல என்ன கடிதம் எழுதி லெட்டர் கத்து வருது சைன் வச்சு. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நாயகமே தாங்கள் மாஷா அல்லாஹ் கூஃபாவுக்கு வாங்க. தங்களுடைய அருமை திரு தந்தை ஆட்சி பண்ண இடம் மாஷா அல்லாஹ். நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம். தாங்கள் என்ன செய்யுங்க? கூஃபாவுக்கு வந்துடுங்க மாஷா அல்லாஹ். நம்ம யஸீதை எதிர்க்கலாம். எங்களை வழி நடத்துறதுக்கு சரியான ஆள் இல்லை. இங்க என்ன அசத்தியம் தலைவிரித்து ஆளுது. தாங்கள் வந்தா நீதியை நிலைநாட்டணும், நேர்மை நிலைநாட்டணும் என்று இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடும் போது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனா முனவ்வராவில் இருந்து தனது அருமை குடும்பத்தை அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு மதீனா முனவ்வராவில் இருந்து புறப்படும் பொழுது அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு புள்ள வந்து என்ன செய்றாங்க? இமாம் அலி மக்காம் செய்தா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒட்டகையின் பாதத்தை பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. மாஷா ஓ சையதே, தாங்கள் செல்ல வேண்டாம் கூஃபா. கூஃபி லா யூஃபி, கூஃபி லா யூஃபி. கூஃபா வாசிகள் வாக்குறுதி பேண மாட்டானவோ, பொய் சொல்லுவானவோ, தாங்கள் தந்தையை கொலை செஞ்சவனவோ, தாங்கள் செல்ல வேண்டாம். கருணையின் பிறப்பிடமான, சத்தியத்தின் பிறப்பிடமான, வீரத்து விளைநிலமான இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன ஜவாப் என்ன தெரியுமா? அந்த மக்கள் எல்லாம் தங்களை வழிநடத்தி செல்வதற்கு இமாம் இல்லைங்கிறாங்க. அசத்தியும் தலைவிரித்து ஆளுவதாக சொல்றாங்க. ஷரஹுக்கு நேர் முரண்பட்ட காரியம் நடக்கிறதா சொல்றாங்க. அப்ப அதையெல்லாம் என்ன தட்டி கேட்காம இருந்தா நாளைக்கு அந்த அருமை பாட்டனார் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஏன் போய் அழைச்சி உங்களை நேர்வழிப்படுத்த கூப்பிட்ட மக்களை போய் நீங்க ஏன் போய் நேர்வழிப்படுத்துறோம் சொல்லி கேட்டாங்க. என்ன ஜவாப் சொல்றாரு இப்னு உமரே? அப்படி என்ற அன்பை பொழிந்து எம்பெருமான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலிருந்து புறப்பட்டார். புறப்படும் பொழுது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட குடும்பத்தார் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் அருமை சகோதரர் அகீல் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமால இருந்து மதீனா தைபாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஆன பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய புனித வீடு என்ன மாஷா அல்லாஹ் மக்கால இருக்குது. நாயகம் பிறந்த வீடு. அந்த வீடு அவங்கள பராமரிப்புல தான் இருந்துச்சு. யாரு? அகீல் பின் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். அகீல் உகைத் ஒருதான். அகீல்னு சொல்லுவாங்க, உகைத்னு சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ் அவரால தான் அவங்க அலி நாயகத்துடைய சகோதரர் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் புள்ள. மாஷா அவங்களோட மகன் முஸ்லிம் பின் அகீல் அவங்கள முதல்ல அனுப்பலாம். மாஷா அல்லாஹ் அவங்களோட மாஹவல பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு அன்ஹுமா அஹ்லுல் பைத் அத்ஹாரான கூஃபாவுக்கு அனுப்பப்படுறாங்க. கூஃபாவுக்கு அவங்க போன உடனே மாஷா அல்லாஹ் பெரும் திரளான கூட்டம் கூஃபால கூடிச்சு. மாஷா முஸ்லிம் பின் அகீல் அவங்கள வந்து பார்க்கறதுக்காக ஜியாரத் செய்யறதுக்காக இரவு போய் சேர்றாங்க. இரவு முழுக்க கூட்டம் 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 சாலை சாலையா மக்கள் வர்றாங்க. எல்லாரும் வந்து என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கூஃபாவுக்கு வர்றது எங்களுக்கு
முர்ஷிதாக எங்களுக்கு நேர்வழிப்படுத்த வர்றதுன்னு சொல்லுங்க. முஸ்லிம் பின் அகீல் சந்தோஷமா இருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு மத்தியில யஸீத் பின் முஆவியாவுக்கு எல்லா செய்தியும் போகுது. மாஷா அல்லாஹ், கூஃபாவுடைய கவர்னரை மாத்தி யஸீத் பின் முஆவியா என்ன செய்யறாப்புல, உபைதுல்லா பின் ஜியாதை கவர்னராக அறிமுகமாக்கி கூஃபாவை குழந்தை கவர்னரை மாத்தி அங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஹுசைனுக்கு சப்போர்ட்டாக யாராவது செயல்பட்டா கத்தல் செய்யப்படுவீங்கன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ், இரவு முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து மஸ்ஜிதிலே தங்கி இருக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகை முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபஜ்ர் தொழுகை மாஷா அல்லாஹ் என்ன தக்பீர் கட்டிட்டு ஃபஜ்ர் தொழுகும் போது சலாம் கொடுக்கும் போது பார்க்குறாங்க ஒரு ஆளு கூட இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் நின்ற சஃப்ல என்ன ஒரு ஆளு கூட இல்லை. அத்தனை பேர் என்ன எல்லாரும் முஹாலிஃப் ஆயிட்டாங்க. அப்துல்லா உமர் சொன்னாபடியே கூஃபி லா யூஃபின்னு சொல்லி முஸ்லிம் பின் அகீலுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம். இந்த செய்தி எப்படி அனுப்புறது? இமாம் ஹுசைன் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? இப்படி தரந்துல இருக்கும் பொழுது உபைதுல்லா பின் ஜியாத் முஸ்லிம் பின் அகீலை கத்தல் செஞ்சிடறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. கர்பலா ஷரீஃபுக்காக இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்பலாவுக்கு போய் சேர முன்னாடி முதல்ல இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரசூலாக தூதராக சென்ற இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை சின்னவாப்பா அகீல் பின் முஸ்லிம் பின் அகீல் அவங்க தான் மாஷா அல்லாஹ் ஷஹீதாக முதலாவது ஷஹீத் முஸ்லிம் பின் அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன் ஆமீன். மாஷா அல்லாஹ், இந்த சூழ்நிலையில மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூஃபாவுக்கு வர முன்னாடி காதிசியாங்கிற ஒரு இடம் இருக்கு. காதிசியாவுல மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான யஸீதியாக்கள் திரண்டு நிற்கிறார்கள் இமாம் ஹுசைனை எதிர்ப்பதற்காக. மாஷா அல்லாஹ், அந்த நேரம் லுஹருடைய நேரம். மாஷா அல்லாஹ், லுஹருடைய நேரம். மாஷா அல்லாஹ், இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஜமாத்துக்கு உத்தரவிடுறாங்க, நம்ம இங்க லுஹர் அஸ்ர் ஜெமா செய்துட்டு போறோம், அதனால பாங்க சொல்லுங்க. காஃபிலா எல்லாம் இறந்து எல்லாரும் தொழுகைக்கு தயாராகிறாங்க. மாஷா அல்லாஹ், தொழுகைக்கு தயாராகி மாஷா அல்லாஹ் தொழுகும் பொழுது மாஷா அல்லாஹ் காதிசியால யஸீதியாக்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து மாத்தி நிற்கிறாங்க. அதுல சில பேர் வந்து இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஜமாத்துல சேர்ந்து தொழுவுறாங்க. மாஷா அல்லாஹ், தொழுவும் போது என்ன அஹ்ல பைத் தஹார்ல உள்ளவங்க கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் வந்து எங்களை இமாமோட சேர்ந்து தொழுவுறீங்களே, வேற என்ன நமக்கு உங்களுக்கு இடையில குழப்பம்? அப்ப சொல்றான், அல்ல அல்ல, நாங்க கொல்ல வந்த ஆட்கள் உங்களை இது தொழுவு வந்திருக்கிறேன், அது வேற விஷயம். இன்றைக்கு என்ன இத்தனைய ஜாஹிலீன்கள் அஹ்ல பைத் தஹார் மேல புக்ஸ் வச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் என்ன முஸல்லாவை மிம்பரையும் மெஹராபை மிம்பரை என்ன ஜுல்மத்துக்குள் ஆகிட்டு இருக்கிறது. இது யஸீதியாக்களுடைய அக்லாக் என்பதை நாம் இந்த காதிசியா சம்பவத்தின் மூலமாக படிக்கணும். மாஷா அல்லாஹ், கடைசில மாஷா அல்லாஹ் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காதிசியாவுக்கு புறப்பட்டேன்னா கர்பலாவுக்கு வரும்பொழுது இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு கூஃபால இருந்து ஆயிரக்கணக்கான லெட்டர் வந்துச்சு. எல்லா லெட்டரையும் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எல்லா லெட்டரையும் போட்டு இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கூஃபா வாசிகள கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் எழுதுறீங்களே, நீங்க எங்களை கூப்பிட்டீங்களே, எங்களை உங்களுக்கு நேர்வழி காட்ட சொல்லி கடிதம் எழுதின அத்தனை பேரும் அஹ்ல பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் முரண்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க. நேர் முரண்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யஸீதியாக்களை பார்த்து அப்போ சொல்றாங்க, எப்பா நான் வரல, இந்த கடிதங்களால தான் நான் வந்தேன். இப்போ இந்த கடிதத்தில் சம்மந்தப்பட்ட ஆள்னா எல்லாரும் பேக் வாங்கிட்டோம், பின் வாங்கிட்டோம். இப்ப நாங்க மதீனா முனவ்வராக்கு போயிடுறோம், நாங்க மதீனா முனவ்வராக்கு போயிடுறோம் சொல்லுங்க. ஆனால் யஸீதுடைய கட்டளையோ இமாம் ஹுசைனை கொல்லாமல் விடக்கூடாது.
இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை கொல்ல வேண்டும் என்று துடித்த அந்த வெறி பிடித்த நரகத்து விலங்குடைய அந்த கூட்டம் சையீதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னாவின் ஒரு நாயகரான சையதுனா ஹுசைன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மதீனா முனவராக்கு என்ன வாபஸ் திரும்பி போறதுக்கு அனுமதி கொடுக்கல. மாஷா அல்லாஹ். இந்த சம்பவத்துக்கு இடையில் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்பலா ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் இமாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். கண்ணு கட்டின வரைக்கும் தூரத்து தலைகள் தான். 40,000க்கு மேல எசிதியாக்கள், வெறும் 70 பேர் உள்ள அஹ்லுல் பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான புனித கூட்டம். மாஷா அல்லாஹ். இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை திருமகனார் சையதுனா காசிம் பின் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவதாக மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் தஹாருடைய பாரில் என்ன செய்யறாங்க? கர்பலா களம் குதிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஆயிரக்கணக்கான யஸீதியாக்களை, ஷரியத்தை முஹம்மதியாவை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸனாவை அழிப்பதற்காக துடித்த ஆயிரக்கணக்கான வாலிமீன்களை, அக்கிரமக்காரர்களை அழித்தொழித்த சையதுனா இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹீதாகி வருகின்றார்கள். மாஷா அல்லாஹ். சையதுனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய திருமேனியை முத்தி மோந்தவர்களாக கர்பலா ஷரீஃபில் கிடத்தி வைக்கப்படுகின்றார்கள். காசிம் பின் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்து சையதுனா அலி அக்பர் பின் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீர வேங்கையாக பாய்கின்றார்கள் கர்பலா ஷரீஃப் இந்த களத்தில், மைதான கர்பலி. எசீதியாக்களை ஆயிரக்கணக்கான அல்லாஹ்வுடைய எதிரிகளை வெட்டி வீழ்த்தி வெற்றி கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டி இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள காசிம் அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத்துக்கு அடுத்து இமாம் அலி மகாம் இப்னு ரசூல் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள சையதுனா அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் ஷஹீதான பிறகு சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள அபூபக்கர் பின் அலி, உமர் பின் அலி, உஸ்மான் பின் அலி, அப்பாஸ் பின் அலி, அஹ்லுல் பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை புஷ்பங்களை அந்த நரகத்து விலங்குகள் அவர்களது கால் புரட்சியின் அந்த வெறுப்பு நெருப்பை கக்கி பொசுக்குகின்றனர். நீரில் பூத்த நெருப்பில் பூத்த மலராக அஹ்லுல் பைத் தஹார்கள் அசத்தியத்தை அழித்தொழித்து சத்தியத்தை நிலைநாட்டி மாஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஹக்கை அதா செய்து அல்லாஹ்விற்கு கர்பலா ஷரீஃபில் மைதான கர்பலாவில் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது புனித குடும்பத்தார்கள் ஒவ்வொரு வீர தியாகிகளும் அடுத்தடுத்து மாஷா அல்லாஹ் படுத்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இறுதியாக இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பாரி வருது. மாஷா அல்லாஹ். எல்லா
அஹ்லுல் பைத் அத்ஹார்ல உள்ள எல்லா ஆண் சிங்கங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப இருக்கிறது தலைமை சிங்கமான சையது ஷுஹதாஇ சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது பிள்ளைகளில் அப்பொழுது உடல் சுகக்குறைவாக வயதிலும் குறைவான வயதை உடைய சையதுனா அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க. அது மாதிரியான சூழ்நிலையில முஹர்ரமுல் ஹராம் பிறை 9-10வது இரவு வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு அன்று இரவு முழுக்க தன்னுடைய ஹரிஷில் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது புனித குடும்பத்தார்களுக்கு நசீஹத் செய்கின்றார்கள். ஒரு முறை அல்ல, அல்லாஹ்வுடைய ஹபீபான அல்லாஹ்வுடைய ரசூலான நம்முடைய எஜமானான நம்முடைய பாட்டனாரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சத்திய சன்மார்க்கத்திற்கு இடையூறு வரும்பொழுது ஒரு முறை அல்ல 70 முறை கூட ஹுசைனுடைய உயிரை தருவதற்கு ஹுசைன் தயாராக இருக்கின்றேன். மாஷா அல்லாஹ். ஒரு முறை அல்ல 70 முறை ஷஹீதாகுவதற்கும் ஹுசைன் தயாராக இருக்கின்றேன். மாஷா அல்லாஹ். ஆகையால் இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் போதனை செய்கின்றார்கள். அருமை மகனே, நமது குடும்பத்தார்களை பத்திரமாக மாஷா அல்லாஹ் நீங்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து செல்ல வேண்டும். என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயங்களையும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது புனித குடும்பத்துக்கு உபதேசிக்கின்றார்கள். மாஷா சையதா ஸைனப் பின்த் ஃபாத்திமா தல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வருஷ காலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான வளர்ப்பில் போஷணையில் இருந்தவர்கள். சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் அழுகின்றார்கள். மாஷா அல்லாஹ். கண்ணீர் சிந்துகின்றார்கள். மாஷா அல்லாஹ். அன்று ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை நடத்தும் பொழுது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் இமாமத்து செய்வதற்காக நின்றவர்கள் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாத்தை பின்னால் நோக்கி பல நேரம் ரொம்ப நேரம் சையதா ஸைனபை பார்க்கறாங்க. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை முடித்த பிறகு சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அருமை சகோதரரான அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமை புதல்வரான இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரு சன்னிதானத்தில் கேட்கிறாங்க, எனது அருமை ஹுசைனை, தாங்கள் ஏன் என்னை அவ்வாறு திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜவாபு சொல்றாங்க, ஓ ஸைனபே, நீங்கள் ஒவ்வொரு முறை தொழுவும் பொழுதும் என்ன செய்வீங்க? ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, எப்போ ஃபரதான தொழுகைக்கு போயிட்டாலும் ரசூலுல்லாஹி ஹதீஸ் இருக்கு, ஒவ்வொரு ஃபரதான தொழுகையும் உன்னுடைய ஆயுள் காலத்துல கடைசி தொழுகையா இருக்குமோ என்ற அந்த ஹைபத்தோட ஹவுஃபோட தொழுன்னு சொல்லு. அதனால ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் இந்த தொழுகையில ருக்குவுலையோ கியாமுலையோ சுஜூதுலையோ நாம் மௌத்தாகிவிட்டால் ஹுசைனுடைய வஜ்ஹ ஷரீஃபை நாம் காண முடியாமல் போயிடுமோன்னு சொல்லி சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்காக முஸல்லாக்கு போன பிறகு கூட ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை திரும்பி அவர்களது வஜ்ஹ ஷரீஃபை ஜியாரத் செய்வது சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆதத் ஷரீஃபாகும். மாஷா அல்லாஹ். அப்ப இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுடைய ஆயுள் காலத்தில் ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் என்னுடைய திருமுகத்தை பார்த்தீங்க, இப்போ நான் நாளைக்கு ஷஹீதாகும், இது என் பின்னாடி நீங்க தொழக்கூடிய கடைசி தொழுகையாக இருக்கும். அதன் காரணத்தினால் நான் உங்களை பார்க்கிறேன். மாஷா அல்லாஹ். ஸைனப் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வஜ்ஹுல் கரீமை பார்த்ததுடைய தாரீஃபை செய்கின்றார்கள். தொழுகைக்கு பிறகு நீண்ட நெடிய நேரம் நசீஹத்தும் குர்ஆன் திலாவத்தும்
திக்ர ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத் ஷரீஃபும் கியாமத்தை குறித்த விஷயங்களையும் மதீனா முனவ்வராவில் சென்று எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்ற பிஷாரத்தையும் அடுக்கடுக்காக தருகின்றார். இமாம் அலி மகாம் இப்னு ரசூல் சுல்தானு ஷுஹதா முஜ்தபல் கர்பலா மலிக்குல் ஆலமீன் சையதுனா ஹுசைன் இப்னு அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கடைசியாக இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இஜாசத்து கேட்கிறார்கள். ஓ ஸைனபே, இஜாசத்து தாருங்கள். தங்களுடைய ஹுசைன் நமது அருமை பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக செல்கின்றேன், இஜாசத்து தாருங்கள். சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் சிந்தி கதறி அழுகும் பொழுது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், இன்று என்ன நாள்? முஹர்ரமுல் ஹராம். இன்று என்ன தேதி? 10வது நாள். என்ன கிழமை? யௌமுல் ஜுமாவுடைய நாள். ஆம், அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். இன்றைய தினம் உம்மத்தே முஹம்மதியால் நான் கத்ல் செய்யப்படுவேன் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட விஷயம் நடக்கப் போகின்றது என்று பிஷாரத்து செய்துவிட்டு இமாம் அலி மகாம் ஷுஜாஅத் முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வீரத்தின் பிரகாசம், வீரத்தின் ஜோதி மைதான கர்பலாவில் ஜொலிக்க சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மைதானுக்கு புறப்படுகின்றார்கள். இமாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரயாணிக்கக்கூடிய குதிரை பேரு துல்ஜனாஹ். அந்த துல்ஜனாஹ் என்னும் குதிரை மைதானுக்கு செல்ல மறுக்கின்றது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தட்டி கொடுக்கின்றார்கள், ஓடு, பாய்ந்து செல், அல்லாஹ்வுடைய எதிரிகளை நோக்கி அவர்களை எனது ஹக்கை நான் நிறைவேற்றுவதற்கு சொல்லி குதிரை செல்ல மறுக்கின்றது. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனை முறையோ முயற்சி பண்ணியும் குதிரை செல்லவில்லை. இறுதியாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையின் கீழ் பார்க்கும் பொழுது குதிரையுடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அருமை திருமகளார் 5 வயதே நிரம்பிய சையதா சகீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதா சகீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையின் கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு குதிரையை செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையில் இருந்து இறங்கியவர்கள் சையதா சகீனாவை தூக்கி தனது தோளில் போட்டுக்கொண்டு, சகீனா, இன்றிலிருந்து நீங்கள் உறங்கக்கூடிய இடம் இரவில் தங்களது தந்தையின் உக்தான தங்கள் வாப்பாவுடைய சகோதரியான சையதா ஸைனபுடைய சதுர ஷரீஃபா சையதா சகீனா இரவில் தூங்கும் பொழுதெல்லாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய சதுர ஷரீஃபுக்கு மேல் தூங்குவது வழக்கம். மாஷா அல்லாஹ். சையதா சகீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மைதான கர்பலாவில் 5 வயது நிறைந்த அந்த பிஞ்சுள்ளம் கேட்கின்றது, யா அபதி, எனது அருமை தந்தையே, தாங்கள் இனி நான் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படாதா? நான் தாங்களை காண மாட்டேனா? நான் இரவில் எப்படி தூங்குவேன்? நான் எங்கு தூங்குறது? நான் தூங்குறது தங்களுடைய சதுர ஷரீஃபில் அல்லவா? சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சகீனா அலைஹிஸ்ஸலாத்தை சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாமுடைய திருக்கரத்தில் கொடுத்து, ஸைனப் சகீனாவை பத்திரமாக அமானத்தாக பார்த்துக் கொள்வது என்று உபதேசம் செய்துவிட்டு கர்பலா ஷரீஃபில் குதிக்கின்றார்கள். கொடும்பாவிகளை நோக்கி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், ஓ யஸீதியாக்களே, நான் உங்களில் எவரையும் கொல்ல வரவில்லை, நாங்கள் யுத்தத்திற்கு வரவில்லை, நீங்கள் யாரோடு யுத்தம் செய்கின்றீர்கள்? நீங்கள் யாரோடு யுத்தம் செய்கின்றீர்கள்?
நீங்கள் உங்களது கல்பில் முஹம்மது ரசூலுல்லாஹி என்று எந்த ரசூலை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த ரசூலுடைய குடும்பம் அல்லவா நாங்கள், அந்த ரசூலுடைய பிள்ளைகள் குழந்தைகள் அல்லவா நாங்கள், அந்த ரசூலுடைய புனிதமான இரத்தம் அல்லவா நாங்கள். நீங்கள் யாரை நோக்கி உங்களது ஆயுதங்களை செலுத்துகின்றீர்கள்? உங்களது வாளை யாரை நோக்கி நீங்கள் வீசுகின்றீர்கள்? சிந்திக்க வேண்டாமா நீங்கள்? இதோ எனது தலையில் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அமாமத் இருக்கின்றது. எனது கையில் கரத்தில் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தல்வார் இருக்கின்றது. என் கமீஸை பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்திய ஆடையை நான் உடுத்தி புனித ஆடையை உடுத்தி இருக்கின்றேன். இவற்றையா நோக்கி நீங்கள் தாக்க போகிறீர்கள்? இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குத்பாத் ஷரீஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் சங்கையான முதுகில் தூக்கி சுமர்ந்த மலிக்குல் ஆலமீன் சுல்தான் ஷுஹதா முஸ்தபல் கர்பலா இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நோக்கி யஸீதியாக்கள் தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். தாரணி போற்றும் தண்ணீர் என்ற தஹா முஸ்தபா கரீம் ரூஹுல் வஜூத் ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் முஜதவல்லம் நாயர் கோமானுடைய அருந்தவ புதல்வர் அசத்தியத்தை நிலைநாட்ட துடித்த அல்லாஹ்வின் எதிரிகளை கொண்டு குவித்த சத்தியத்தின் கோமான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஷிம்ர் என்ற கொடியவனால் தாக்கப்பட்ட அவர்கள் மைதான கர்பலாவில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருமேனி சாய்ந்த பொழுது மாஷா அல்லாஹ் இமாமுல் ஹிந்த் ஷா முஹம்மது கியாமுத்தீன் அப்துல் பாரி ரஹிமஹுல்லாஹ் खास अतियाவில் பதிவு செய்கின்றார்கள். அர்ஷ் முஅல்லாவிலிருந்து ஆவாஸுல் கைப் வந்தது. ஓ இப்னு ரசூலே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களை எதற்காக படைத்தானோ அந்த ஹக்கை தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். தங்களுடைய ஜியாரத்துக்காக அல்லாஹ்வின் அர்ஷ் காத்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய ரூஹுல் முகத்தஸ் ரூஹுல் குதுஸ் உடைய வருகையை எதிர்பார்த்து அல்லாஹ் இருக்கின்றான். அடுத்து ஆவாஸுல் கைப் வந்தது. எனது அருமை மகனே, தாங்கள் என்னுடைய சங்கையான தோளில் சவாரி செய்த ஹக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவாஸ் முஸ்தபா என்னுடைய தோளில் தாங்கள் முதுகில் தாங்கள் சவாரி செய்த ஹக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். மாஷா அல்லாஹ். தங்களை இஸ்திக்பால் செய்வதற்கு, தங்களை முத்தமிட்டு மெல்வதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். காலங்கள் போற்றும் நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒளிமயமான அசரி. அடுத்து மாஷா அல்லாஹ் ஆவாஸ் கைப் வருகின்றது. எனது அருமை ஹுசைனே, என்னிடத்தில் தாங்கள் குடித்த பாலுக்கு உள்ள ஹக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து சையதுனா மௌலல் ஆலமீன் அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது ஆவாஸ் கைப் வருகின்றது. எனது அருமை புதல்வரே, எனது இரத்தத்தின் ஹக்கை நிறைவேற்றி விட்டீர்கள். மாஷா அல்லாஹ். இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கர்பலா ஷரீஃபில் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜிஸ்ம அத்ஹருல் அதீமில் இருந்து இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆன்மா அல்லாஹ்வின் அரிஷை நோக்கி சென்ற பிறகு அஹ்லுல் பைத் அத்ஹார் கண்ணீர் சிந்தி கதறி அழுதவர்களாக அவர்களது கூடாரங்களுக்குள் செல்லும் பொழுது யஸீதியாக்கள் அன்று இரவு கர்பலாவிலேயே தங்குகின்றார்கள்.
இரவு நேரம் ஆகிவிட்டது. சையீதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹுசைனுடைய அருமை சகோதரி, அலி ஸைனுல் ஆபிதீன் சிறு குழந்தை, அவர்களை தனது அரிசில் வைத்துக் கொண்டு இமாம் ஹுசைனுடைய திரு மனைவி ஷேர்பானை வைத்துக் கொண்டு சக்கீனா அலைஹிஸ்ஸலாத்தையும் வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சையீதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள பார்த்தா சக்கீனாவை காணோம். மாஷா அல்லாஹ், சையீதா சக்கீனாவை காணோம். மாஷா அல்லாஹ், சையீதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் பதறிவிட்டார்கள். சக்கீனா 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 என்று சத்தம் கொடுத்துக் கொண்டே சையீதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மைதான கர்பலாவை நோக்கி செல்லும் பொழுது அவர்கள் கண்ட காட்சி சையீதா சக்கீனா பின்த் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மைதான கர்பலாவில் ஷஹீதாகி சாய்ந்திருக்கும் தனது அருமை தந்தை பெருமானின் சங்கையான புனித நெஞ்சத்தில் ஏறி குப்புறப்படுத்தி குழந்தை அழுது கொண்டிருக்கும் காட்சியை காண்கிறார்கள். சையீதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சக்கீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை அள்ளி எடுத்துக்கொண்டு தூக்கிக் கொண்டு தனது அரிசிக்குள் வருகின்றார்கள். அரிசில் ஹிஜாப் இடப்பட்டிருக்கின்றது. இரவு முழுக்க திக்ருல்லாஹிலும் ஸலவாத்துல் கரீமிலும் ஸைனப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூழ்கி இருக்கும் பொழுது நடுநிசி நேரத்தில் அரிசில் ஹிஜாபுக்கு வெளியில் யாரோ ஒரு ஆண் நிற்பது போன்ற ஒரு தோற்றம் தெரிகின்றது. சையீதா ஸைனப் பதறி விடுகின்றார்கள். மன்னன் யார் அது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனித குடும்பத்தார்கள். யதீமாக இருக்கின்றோம். யதீமான பிள்ளைகளும் பெண்களும் இருக்கிற இந்த அரிசுக்குள் இந்த அர்த்தராத்திரி நடுநிசையில் திரைச்சீலைக்கு வெளியே நிற்பது யார் என்று கேட்கின்றார்கள். மாஷா அல்லாஹ், திரைச்சீலை நீக்கி சையீதா ஓ ஸைனப், என்னை யார் என்று உங்களுக்கு தெரியலையா? நான் வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு பாதுகாப்புக்காக மாஷா அல்லாஹ், உங்களுக்கு பாதுகாப்புக்காக மாஷா அல்லாஹ் வந்து நிற்கிறது உங்களை பெற்ற தந்தையான அலி இப்னு அபூ தாலிபை தவிர வேறு யாரும் இல்லை. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அரிசிக்கு வெளியில் கூடாரத்தில் இரவு முழுக்க அவர்களது அருமை குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தார்கள். மாஷா அல்லாஹ், பொழுது விடிந்தது. யஸீதியாக்கள் படை உபைதுல்லா பின் ஜியாதுடைய அக்கிரமக்காரனுடைய அந்த அடங்கா பிடாரியுடைய கொடூரமான அந்த கொட்டாரத்திற்கு புறப்படும் பொழுது இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அபூ பக்கர் பின் அலி அலைஹிஸ்ஸலாம், உமர் பின் அலி அலைஹிஸ்ஸலாம், உஸ்மான் பின் அலி அலைஹிஸ்ஸலாம், அப்பாஸ் பின் அலி அலைஹிஸ்ஸலாம், ஷுஹதாய கர்பலாக்களுடைய அனைத்து தலைகளையும் உடலிலிருந்து அறுத்து எடுத்துக்கொண்டு கொடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய புனித குடும்பத்தார்களே, புனித குடும்பத்தார்களே அசீர்களாக, கைதிகளாக, பிணை கைதிகளாக பிடித்துக் கொண்டு கர்பலாவில் இருந்து புறப்பட்டு உபைதுல்லா பின் ஜியாதுடைய அந்த அழிச்சாட்டியக்கார அந்த ஜாலிமுடைய கொட்டாரத்துக்கு வரும் பொழுது இரவு நடுநிசியாகி விடுகின்றது. அந்த அநியாயக்காரன் சொல்லிட்டான், நான் காலையில தான் பார்ப்பேன். இல்லை, ஏன்னா அவனை குடிகார போய் எல்லாரும் நான் காலையில தான் பார்ப்பேன், யாரையும் பார்க்க மாட்டேன். இரவு முழுக்க அந்த ஜாலிமுடைய அந்த அக்கிரமக்காரனுடைய அந்த கொட்டாரத்தின் வாயிலின் வாசலில் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய சர் முபாரக்கும்
அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித குடும்பத்தார்களும் கைதிகளாக நிப்பாட்டப்பட்டார். பொழுது விடியுது. அந்த ஊர்ல உள்ள ஒரு வயசான ஒரு மனுஷன் கொஞ்சம் பேரித்த பழங்களையும் ரொட்டியும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு வந்து சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கைதியாக இருக்கிற அஹ்லுல் பைத் அத்ஹாரையும் பார்த்து கேட்கிறாங்க. இதுக்கிடையில எசீதியாக்கள் எல்லா இடமும் பப்ளிஷ் பண்ணிட்டு வர்றான். இஸ்லாமிய ஆட்சியை எதிர்த்த எதிர்ப்பாளர்களை எல்லாம் அடித்தொழுத்தி கைதிகளாக கொண்டு விட்டு வாரன்னு சொல்லு. அப்ப மாஷா அல்லாஹ் அந்த வயசான பெரிய மனுஷி கேக்குது, மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் யாரு? நான் இளமை வயசுல இருக்கும் போது இந்த ஊர்ல அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுக்குமத் பண்ணாங்க. அப்போ சையதுல் ஆலமீன் ஃபாத்திமா நாயத்துக்கும் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த ஸைனப்னு சொல்லி ஒரு குழந்தை இருந்தாப்ல. அந்த ஸைனப் ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி. அவங்களுடைய திருப்பாதங்களையும் அருள் கரங்களையும் முத்தமிடுவதற்கு இந்த ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் கூட்டமாக நாங்கள் வந்து முத்தமிடுவோம். அவங்களுடைய திருமுகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். அதுக்கு பிறகு நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. உங்களை பார்க்கும் போது சையதா ஸைனபை பார்த்தது போலவே தெரியுதே, நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு மாஷா அல்லாஹ் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓ பெண்ணே, எந்த ஸைனபை குறித்து நீங்க பேசுறீங்களோ அந்த ஸைனப் நான் தான், வேற யாரும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித குடும்பத்தார்கள் தான், நாங்கள் வேறு யாரும் அல்ல. யஸீதுடைய அட்டகாசத்தால் எனது அருமை சகோதரர் இப்னு ரசூல் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டு அதோ அவர்களது ரஸ் முபாரக் சர் ஷரீஃப் இருக்கிறது காட்டுறாப்புல செய்தா செய்யும். இதற்கு மத்தியில் உபைதுல்லா பின் ஜியாத் முன்னால் அவனுடைய முன்னாடி கொண்டு போய் எல்லா தலையும் வைக்கப்படுது. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரஸ் முபாரக் சர் ஹுசைன் ஒரு தஷ்டில் ஒரு தட்டில் வைக்கப்பட்டு உபைதுல்லா பின் ஜியாதுடைய முன்னிலையில் வைக்கப்படுது. ரவாஹுல் புகாரி, இமாம் புகாரி அவர்கள் புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்கின்றார்கள். அப்பொழுது கொடியவனான லஅனத்துல்லாஹி அலைஹி அந்த உபைதுல்லா பின் ஜியாத் அவன் களத்தில் வைத்துள்ள பிரம்பால் தடவுகின்றான், அடிக்கின்றான். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சர் முபாரக் அவனது அந்த சபையில் இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கர்ஜனை செய்கின்றார்கள். ஓ உபைதுல்லா பின் ஜியாதே, என்ன காரியத்தை செய்கின்றாய்? அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு ஆற தழுவி மகிழ்ந்து என்ன கொஞ்சி குழாவிய அந்த திரு உதடுகளில் உனது பிரம்பை நுழைத்து அநியாயம் செய்கின்றாய் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்ஜனை செய்கின்றார்கள். இதற்கு மத்தியில் 4 கணக்கில் கைதியாக சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகளார் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அருமை திரு பேத்தி ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான திரு புனிதமான திரு நெஞ்சத்தில் 5 ஆண்டு காலங்கள் உறங்கியவர்கள் சையதா ஸைனப் அலைஹிஸ்ஸலாம். குழந்தை சக்கீனா அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹுசைனுடைய திருமகன், இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய தாதா ஜான் சையதுனா இமாம் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அனைவர்களும் கைதியாக நிறுத்தப்பட்டு உபைதுல்லா பின் ஜியாதுடைய அந்த
அக்கிரமக்காரனுடைய அந்த கொட்டாரத்தில் கைதியாக நிறுத்தப்பட்டு இறுதியில் அவன் அங்கிருந்து டமஸ்கஸுக்கு யசீத் இப்னு முஆவியாவுக்கு இமாம் ஹுசைனுடைய சர் ஷரீஃப் அனுப்புறான். அஹ்லு பைத் அத்ஹார கைதியாக அனுப்புறான். அவ்வாறு அனுப்பும் பொழுது கைதியாக விலங்கிடப்பட்டு பிணைக்கப்பட்டு அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூஃபாவில் இருந்து டமஸ்கஸுக்கு அழைத்து